பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவில் நிர்வாக அமைப்பு அதுல பார்ட் 2 பார்க்க போறோம்ப்பா. சரியா? ஏற்கனவே பார்ட் 1ல நம்ம ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம். சரியாப்பா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம அதை பார்க்கலாம். சரியா? சரி, ரைட்டு. இப்போ மத்தியில ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்கிற மாதிரியே மாநிலத்திலையும் ஒன்றிய அரசு பணியாளர், அதாவது மாநில அரசு தேர்வாணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. சரியா? அதாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைய வழிவகுத்த அரசமைப்பு உறுப்பு 315 முதல் 322 வரை பகுதி 14. ஏன்னா 15 நம்மளுக்கு தேர்தல் ஆணையம். சரி, அப்ப வழிவகுக்கிறது. அமைப்பு உறுப்பினர்கள் நியமனம், நீக்கம், அதிகாரம், பணிகள், சுதந்திரத்தன்மை அனைத்தும் அரசமைப்பு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்களுக்கும் வழங்குகிறது. அதேதான் என்ன அப்படின்னா இந்த நியமனம், அதிகாரம், பணிகள், சுதந்திரத்தன்மை இது எல்லாமே மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கும் நம்ம அரசமைப்பு வழங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்ப இதோட அமைப்பு பார்த்துடலாம். இதோட அமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட தலைவர். சரியா? இதான் ரொம்ப முக்கியம். அதாவது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பொறுத்தவரை ஆளுநர் நியமிப்பாரு. சரி, ரைட், ஓகே. தலைவரை ஆளுநர் நியமிக்கிறார். ஓகே, இப்ப தலைவரை ஆளுநர் நியமிச்சிட்டாரு அப்படின்னா அப்ப பதவி நீக்கம் பண்றது யார் பண்ணுவார்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவாரு. இதுதான் இதுல ஹைலைட். ஏன்னா நியமனம் செய்யறது ஆளுநர், பதவி நீக்கம் அப்ப ஆளுநர் தான் பண்ணுவாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. பதவி நீக்கம் யார் பண்ணுவாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் பண்ணுவாரு. எதுனா மாநில பணியாளர் தேர்வாணையத்துக்கு. சரியா? மேலும் ஆணைய உறுப்பினர்களில் பாதி பேர் மத்திய அரசுகளின் நிர்வாகத்தில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை தவிர வேற எதுவுமே அரசியலமைப்பு கொடுக்கல. சரியாப்பா? இப்ப மத்திய மாநில அரசு நிர்வாகத்துல இப்போ ஒருத்தவங்களை தலைவரா செலக்ட் பண்ண போறோம், அதே மாதிரி உறுப்பினர்களா செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அதாவது இவ்வளவு பேருதான் அதுக்கு இந்தந்த இது இருக்கு, இந்தந்த ஏஜ் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒண்ணுதான், அவங்க 10 வருஷம் மத்திய அல்லது மாநில அரசு பணியில அவங்க வேலை பார்த்திருக்கணும். சரியா? அது இருந்தா போதும். பணியாற்றி இருந்தா அவங்க தலைவராவோ உறுப்பினராவோ நியமிக்கப்படலாம். இதுதான் பேசிக்கான ஒரு குவாலிட்டி. அடுத்து பாருங்க, ஆளுநரே அதாவது பணி நிலைகள் குறித்து, இவங்களோட பணி நிலைகள் குறித்து ஆளுநரே வரையறுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. மாநில அரசு பணியாளர் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா 6 ஆண்டுகள் தான். சரியா? 6 ஆண்டுகள் அல்லது 62 வயது. இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுபடி அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. சரியா? இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநில அரசு பணியாளர் தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட பதவிக்காலம் 6 வருஷம். 6 வருஷம் அப்படி இல்லாட்டி 62 ஆண்டுகள். அதே மாதிரி ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட வயது 65. சரியாப்பா? இதான் ரொம்ப மெயின். அதே மாதிரி உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர் தான் மத்திய மாநில பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும். சரியாப்பா? 6 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு மெயினான விஷயமா நீங்க பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, கீழ்காணும் 2 சூழ்நிலைகளில் தேர்வாணைய உறுப்பினர்களில் ஒருவரை தற்காலிகமாக அதாவது இப்ப ஒரு 2 சூழ்நிலை கொடுத்திருக்காங்க. இதுல தேர்வாணைய உறுப்பினர்களை தற்காலிகமா ஆளுநர் நியமனம் செய்யலாம். என்னன்னா பதவி காலியா இருக்கும்போது ஒண்ணு, இன்னொன்னு புதிய தலைவர் நியமிக்கப்படும் வரை ஏற்கனவே பதவியில் இருக்கும் தலைவர் அலுவல்களை மேற்கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் வரை தற்காலிக தலைவர் நியமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது என்னன்னா ஏற்கனவே தலைவர் பதவியில இருக்காரு, அவரால் அந்த அலுவல் பணியை நிறைவு செய்ய முடியல அப்படின்னா அந்த பணியை நிறைவு செய்யறவரை கூடுதலா ஒரு ஆளை ஆளுநர் நியமிக்கலாம். எது? மாநில பணியாளர் தேர்வாணையத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து பதவி நீக்கம். இவங்களோட பதவி நீக்கம் பாருங்களேன், என்ன சொல்லிட்டாங்களா? குடியரசுத் தலைவரால் மட்டுமே ஒருவரை பதவி நீக்கம் செய்ய முடியும், ஆளுநர் அல்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்பா. சரியா? ஏற்கனவே சொல்லிட்டேன், அதேதான் உள்ள கொடுத்திருக்காங்க. அடுத்து, தனது அலுவல் பணிகளுக்கு வெளியே ஊதியம் பெறும் ஊழியராக பணியாற்றுகிற போது. சரியா? மோசடி அல்லது கடன். அடுத்து அலுவல் பணிகளை மேற்கொள்ள இயலவில்லை, இதெல்லாம் ஒரு காரணம் அவங்களை பதவி நீக்கம் செய்யறதுக்கு. சரியா? அடுத்து, உச்ச நீதிமன்றத்தின் கருத்துரை கேட்டு குடியரசுத் தலைவர் செயல்படலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரியாப்பா? இவங்களோட பதவி நீக்க தீர்மானத்தை பொறுத்தவரை இப்ப ஒரு ஆள் மேல குற்றம் சாட்டப்பட்டுச்சு, அது நீதிமன்றம் உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் சொல்றாங்க இவர் பதவி நீக்கம் பண்ணலாம், நீங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களோட ஆலோசனை கேட்டு பதவி நீக்கம் செய்யலாம். சரியா? அடுத்து பாருங்க,
உச்ச நீதிமன்ற விசாரணை நடைபெறும் காலத்தில் ஆளுநர் குடியரசுத் தலைவரின் நீக்கத்தை நிறுத்தி வைத்து பணியிடை நீக்கம் மட்டும் செய்யலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்பா. சரியா, ரொம்ப டிஃபரெண்டான பாயிண்ட். சரியா, என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவரே பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ரைட், அதை எதிர்த்து இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்ய சொல்றாரு, ஆனா அது வந்து பொய் அப்படின்ற மாதிரி கேஸ் போடுறாங்க. அப்படின்னா கேஸ் நடந்துட்டு இருக்க சமயத்துல ஆளுநர் வந்து இவங்களோட பதவி நீக்கத்தை ரத்து செஞ்சு இவரை வந்து சஸ்பெண்ட் மட்டும் பண்ணலாம். அதுதான் இதோட முக்கிய நோக்கம். சரியா, மேலும் இப்பொறுத்தமட்டில் அரசு தவறான நடத்தை என்னும் சொல்லாடலை பயன்படுத்துகிறது. சரியா, பழிசாற்றுதல் இல்ல தவறான நடத்தை அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரியா, ரைட் ஓகே. அடுத்து சுதந்திரத்தன்மை. சுதந்திரத்தன்மை மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதை உறுதி செய்யறாங்க. சரியா, இது ஃபுல்லா கதை தான்ப்பா. இதுல வந்து இவங்களோட பதவிக்காலம் உறுதி செய்யப்பட்டிருக்கும். அடுத்த பாயிண்ட், இதான் முக்கியமான பாயிண்ட். இவங்களோட பதவிக்காலம் யாரு, மாநில அரசு பணியாளரோட பதவிக்காலம் வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அதாவது பணி நிலைகள், இவங்களோட பணி நிலைகள் வந்து ஆளுநர் தான் முடிவு செய்வாங்க. எனினும் பதவி நியமனத்துக்கு பின்னர் அவரு அது சாதகமற்ற நிலைக்கு ஏற்ப மாறுதல் செய்ய இயலாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது இப்ப ஆளுநர் என்ன பண்ணுவாரு, இவங்க தான் வந்துட்டு எக்ஸாம் நடத்தணும். சரியா, இவங்க தான் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் இது பண்ணணும், இவங்க உறுப்பினரா இருக்கணும், இவர் தலைவரா இருக்கணும்னு சொல்லி நியமனம் செஞ்சிருப்பாரு. அந்த பணி நிலைகள், அவங்களுக்கான பணி நிலைகளை ஒதுக்கீடு பண்ணிடுவாரு. சரி, ஒரு தடவை பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்து வந்து மாத்த முடியாது. இதுதான் பிக்ஸ்டு. சரியா, அதாவது கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனா ஒருத்தர் ஆளுநர் வந்து ஒருத்தரை நியமிக்கிறாரு அப்படின்னா அவர் தான் அடுத்து வந்து அடுத்து வந்து அவரோட பதவிக்காலம் முடிகிற வரையுமோ இல்ல பதவி நீக்க முடிகிற வரையுமோ அவர் தான் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். இவர் விருப்பத்துக்கு தகுந்து சாதகமான சூழ்நிலைக்கு தகுந்து அவங்களை வந்து உறுப்பினரை மாத்தவோ செய்யவோ முடியாது. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்டா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, வேற உள்ள கதை தான். வேற என்ன, இது முக்கியமான பாயிண்ட்பா. என்னன்னா தேர்வாணையத்தின் தலைவர் நீக்கப்படும் போது தேர்வாணையத்தின் அல்லது ஏதேனும் ஒரு மாநிலத்தின் தேர்வாணைய தலைவர் உறுப்பினராக நியமனம் பெறும் தகுதியுடையவர் ஆவார். சரியா, அப்ப ஒரு மாநில அரசு பணியாளர் வந்து தேர்வாணைய தலைவர். சரியாப்பா, தேர்வாணைய தலைவர் அதாவது மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அல்லது ஏதேனும் ஒரு மாநிலத்தின் தேர்வாணையத்தின் தலைவர் அல்லது உறுப்பினராக நியமனம் பெறும் தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதான் தேர்வாணைய தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஏதோ ஒரு மாநிலத்தோட தேர்வாணையத்தோட தலைவரா வந்து தகுதியுடையவர்னு சொல்றாங்க. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா இவர் ஒரு தடவை பதவி வகிச்சுட்டாரு. இந்த பதவியில தேர்வாணையத்தோட தலைவரா பதவி வகிச்சுட்டாரு அப்படின்னா வேறு எந்த பதவிக்கும் நியமிக்க முடியாது. இதுதான் மெயின். சரியா, அதாவது ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கவங்க தான் இதை நியமிப்பாங்க. வேற எந்த பதவிக்கும் அவங்களால நியமிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு முறை பதவி வகித்த பின்னர் இரண்டாவது முறை அப்பதவியில் நியமிக்கப்பட முடியாது. இதுதான் ரெண்டு முக்கியமான பாயிண்ட். நம்மளுக்கு இந்த பாயிண்ட் தேவையில்லை, இது சும்மா வளவலன்னு கொடுத்துருக்காங்க. இதான் மெயின். ஒரு பதவி ஒரு தடவை மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவரா பதவி வகிச்சிட்டாங்கன்னா வேற இதுல எதுவும் பதவி வகிக்க முடியாது. சரியா, சரி ரைட்டு. அதே மாதிரி ஒரு தடவை பணி வகிச்சுட்டாங்கன்னா திரும்ப ரெண்டாவது தடவை அவங்களை நியமிக்க முடியும் அப்படின்னா நியமிக்க முடியாது. அது முக்கியமான பாயிண்ட். சரியாப்பா, ரைட். இப்போ நம்ம மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவரா இப்ப 2025ல யாரு இருக்காரு அப்படின்னா எஸ்.கே. பிரபாகர் அவரு வந்து இருக்காரு. சரிங்களா, சரி ரைட் ஓகே. இப்ப அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரு. திரும்ப சரி சொன்ன டயத்துல வந்து எக்ஸாம் போடுறாரு, இவரே திரும்ப நியமிக்கலாம் அப்படின்னா நியமிக்க முடியாது. சரி ரைட் ஓகே. பணிகள் மத்திய அரசு பணிகள் தொடர்பில் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மேற்கொள்ளும் பணிகளை போன்றே மாநில அரசு பணிகள் செய்கின்றன. மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது இதோட பாருங்களேன் என்னென்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது குடிமை பணிகள் தேர்வை வந்து நடத்துறது, பதவி உயர்வு, பணியிட மாறுதல்கள் இதெல்லாம் வந்து செய்வாங்க. சரியா, எல்லாம் கதை தான்ப்பா, சும்மா சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்தது ஒரு மாநில அரசில் பணியாற்றும் பணியாளர்களின் பணியினை பாதிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் ஒழுங்கு நடவடிக்கைகள். சரியா, இப்போ ஒரு மாநில அரசுல பணியாற்றுறாங்க, அவங்க பணி வந்து எது பாதிப்பு ஏற்படுற வகையில அவங்க நடந்துகிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேர்வாணையத்துக்கு முழு தகுதி இருக்கு. சரியாப்பா, சரி ரைட். அடுத்து பாருங்க இந்தது, அதாவது என்னென்ன அப்படின்னா எச்சரிக்கை விடுதல், ஊதியம் பிடித்தல், பதவி உயர்வு நிறுத்தம், இழப்பீடு ஈடு செய்தல், கீழ்நிலை பணிக்கு இறக்குதல், கட்டாய ஓய்வு, பணியில் இருந்து விலகுதல், பணியில் இருந்து நீக்குதல். சரியா, இது எல்லாமே
பணியாளர் தேர்வாணையம் செய்யக்கூடிய பவர் இருக்கு. இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா அரசு பாடநூல் கழகத்தோட இயக்குனர் அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அதாவது புக்ஸ வந்து வெளியில வந்து நிறைய வித்திருக்காரு. பிரைவேட்டுக்கு வந்து நிறைய வித்திருக்காரு. பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லி கிடையாது. அதாவது கம்மியான அமௌண்ட்டுக்கு இங்க இருந்து எடுத்து அங்க வித்துருப்பாரு போல. இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணதுனால அவர் வந்து கட்டாய பணி ஓய்வு கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. கட்டாய ஓய்வு, நீங்க அதோட கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. அதை செஞ்சது டிஎன்பிஎஸ்சி தான். சரியாப்பா, அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரி, ரைட். அடுத்து இது மெயின்பா. இப்ப அவங்க மேல ஒரு குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. ஒரு அரசு பணியாளர் மேல குற்றம் வந்து சுமத்தப்பட்டுச்சு. அவங்க வந்து கோர்ட்ல முறையிடுறாங்கன்னா அந்த கோர்ட்டு நீதிமன்றத்துக்கான செலவை அரசு பணியாளர் வழங்கலாம். அதுதான் மெயின். சரி, அந்த ஊழியர் மீது மேற்கொள்ளும் சட்ட நடவடிக்கைகளுக்கான செலவுகளை வந்து வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பணியாளர் மேலாண்மை தொடர்பான இதர விவகாரங்கள். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்பா. இது பாருங்களேன். அதாவது மாநில பணியாளர் தேர்வாணையத்தை கலந்து ஆலோசிக்கவில்லை நீதிமன்றம். அதாவது இதுல என்ன சொல்ல வந்திருப்பாங்க அப்படின்னா, நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பாஸ் பண்ணி கூட நீங்க வாட்ச் பாத்துருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷனா இருக்கும், அப்புறம் புரிஞ்சிடும். அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம்பா. இப்போ ஒருத்தரே வந்து இப்போ ஒரு சர்வேயரே வந்து இல்ல ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியரே வந்து டிஎன்பிஎஸ்சில பாஸ் பண்ணி உள்ள போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ரைட், ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவர் மேல ஏதோ ஒரு குற்றம் சம்மந்தப்பட்டுச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல கையூட்டு வாங்கிட்டாரு, இல்ல அவர் கட்டுன பாலம் வந்து சரிவர கட்டல, குவாலிட்டியா இல்லை அப்படின்ற போது டக்குன்னு என்ன பண்றாங்க, மாநில அரசு வந்து அவர் மேல ஒரு நடவடிக்கை, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. 1 வருஷத்துக்கு இவர் சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து திரும்ப வேலைக்கு வரணும். 1 வருஷத்துக்கு வேலைக்கு வரக்கூடாதுன்னு சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்படின்னா மாநில அரசு பணியாளர் வந்து இல்ல இவர் சஸ்பெண்ட் பண்ணது தவறு, அரசு வந்து நீங்க இதை திருப்பி கொள்ளணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சரியாப்பா, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறது தான் அவங்களுக்கு உரிமை இருக்கே ஒழிய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில அரசு எடுத்த முடிவுல தலையிடுறதுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு இது கிடையாது. சரியாப்பா, அவங்களுக்கு பவர் கிடையாது. அவங்களோட வேலை என்ன, அவங்க வந்து ஒரு முகவர்கள் மாதிரி தான். அதாவது கவர்மெண்ட் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க, அதுக்கு தகுதியான பணியாளர்களை இவங்க வந்து எடுத்து கவர்மெண்ட்டுக்கு அந்தந்த இதுல வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி பிக்ஸ் பண்ணுவாங்க. பிளஸ் அவங்க மேல எது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ஒழுங்கு நடவடிக்கையை எடுப்பாங்க. இது மாநில அரசோட விஷயத்துல போய் இவங்க தலையிட முடியுமானா முடியாது. அத நீதிமன்றமும் அதை தலையிட்டு தீர்ப்பு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்கப்பா. இதுதான் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க. இதை நீங்க வாசிச்சு பாத்துக்கோங்க. நான் சொன்ன கதை தான் உங்களுக்கு உள்ள இருக்கும். சரியா? சரி, ரைட்டு. அடுத்து தமது செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கையை ஆண்டுதோறும் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் மாநில ஆளுநரிடம் வழங்குகிறது. இது முக்கியமான பாயிண்ட். சரியாப்பா, தன்னோட அறிக்கையை வந்து யாருக்கிட்ட வழங்குறாங்கன்னா ஆளுநர்கிட்ட வழங்குறாங்க. சோ இதோட வரம்புகள் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு தமது தேர்வாணையத்தை ஆலோசனைகள் பெற வேண்டியதில்லை. எதுல அப்படின்னா மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய நிர்வாகத்தின் நிர்வாக வரம்புக்கு வெளியிலும் சில விவகாரங்களிலும் நிறுத்தப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட லிமிட்டோட வச்சுக்கிறாங்க. சரியா? அதாவது விவகாரங்கள் இந்த கீழே கொடுக்கப்பட்ட விவகாரங்கள்ல வந்து தேர்வாணையத்தோட ஆலோசனை பெற மாநில அரசு தேவையில்லை. எதுனா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பதவி நியமனங்கள் இடஒதுக்கீடு செய்யப்படும் போது இடஒதுக்கீடு கொடுக்கறது அது அரசோட கடமை தான். அதுல வந்து இவங்க தலையிட முடியாது, மாநில பணியாளர் தலையிட முடியாது. அதே மாதிரி பதவிகள் நியமனங்கள் ஒதுக்கீட்டில் பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் கோரிக்கைக்கு பரிசீலனை எடுத்துக்கொள்ளும் போது சரியா கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்துருவாங்கப்பா. அதை வந்து முறைப்படி செஞ்சு கொடுக்குறவங்க யாரு அப்படின்னா அரசு பணியாளர் தேர்வாணையம் தான். சரியா? ரைட். இதுல வேற அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதாவது பணியிடங்கள் பதவிகள் தொடர்பாக ஆளுநரே ஒழுங்குமுறைகளை உருவாக்கி கொள்ள அரசமைப்பு அனுமதிக்கிறது. ஆனால் குறைந்தது 14 நாளுக்கு முன் மாநில சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட அவையின் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும். இப்ப புதுசா ஒரு இடத்துல ஒரு சேஞ்சஸ் பண்றாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சில வந்துட்டு புதுசா ஒரு உள்ஒதுக்கீடு, இப்ப பொண்ணுங்களுக்கு 30% இருக்க மாதிரி பசங்களுக்கு கட்டாயம் ஒரு 20% நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து அறிவிக்கிறாங்க. சரியாப்பா, இது வந்து ஆளுநர் வந்து முடிவு எடுத்துக்கலாம். ஓகே, ரைட்டு, பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்கல்ல, அப்ப பசங்களுக்கு ஒரு 20% கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் முடிவு எடுத்துக்கலாம். ஆனா இது 14 நாட்களுக்கு முன்பே வந்து சட்டமன்றத்துல விவாதிக்கப்பட்டிருக்கணும். பசங்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட், ஓகே. இது ஃபுல்லா கதை தான்ப்பா. இதுல நீங்க
வந்து நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இதை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும், மிச்சம் எல்லாமே உள்ள கதை தான். இந்த 1964 மாநில கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட பின்னர் ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் பங்களிப்பு பாதிப்புக்குள்ளானதுன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. வேற இறுதியாக நீதித்துறையில் மாவட்ட நீதிபதிகள் அல்லாத பிற நீதித்துறை பணியிடங்களுக்கான நியமன விதிமுறைகள் வகுக்க மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் ஆலோசிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் மாநில உயர் நீதிமன்றத்தையும் ஆலோசிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சரியா? அதாவது எதுக்காக இது கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எதுக்காக இது கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு 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 குடிமை பணியாளருக்கு எதிராக ஒரு ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னா 2 அமைப்புகள் ஆலோசிக்கப்படுகின்றன. எது எது அப்படின்னா, அதாவது மாநில அரசு பிளஸ் இது பணியாளர் தேர்வாணையம் 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா கலந்து ஆலோசிக்கிறாங்க. இதுல வந்துட்டு 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு சுயேட்சையான அமைப்பு என்பதால் அரசு அதன் முடிவுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அததான் இவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இவங்க வந்து ஒரு அட்டானமஸ் பாடிப்பா. அதான் வந்து கோர்ட் சில நேரம் சொன்னாலும் அதை மீறி இவங்க ரிசல்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரியா? 2 பேத்துக்கு நடுவுல சில நேரம் பிரச்சனை வரும், கான்ஃபிளிக்ட் வரும். எது இருக்கு அப்படின்னா, மாநில அரசு அரசு பணியாளர் தேர்வாணையம், இல்ல கோர்ட்டு அரசு பணியாளர் தேர்வாணையம், இது 2க்கும் அடிக்கடி கான்ஃபிளிக்ட் வந்து வந்துட்டே இருக்கும். சரியா? அப்போ வந்து கடைசியா யாரோட முடிவு ஜெயிக்கும் அப்படின்னா, அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட முடிவு தான் ஜெயிக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. அப்ப கோர்ட் சொல்றதை கேட்க முடியாது அப்படின்னா கேட்டுதான் ஆகணும். பட் இவங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் கேட்கறது இல்லை. என்ன அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு கூட 2014லயே வந்துட்டு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க, கோர்ட் தீர்ப்பு. ஃபைனல் கீ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வெளியிடணும் அப்படின்ற மாதிரி. பட் நம்மளுக்கு வந்து டென்டேட்டிவ் கீ விட்டுட்டு நம்ம கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் விட்டுறாங்க. ஃபைனல் கீஸ் வந்து விட்டுறது கிடையாது. ஸோ அது கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் இது வந்து நடைமுறைப்படுத்தல. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அட்டானமஸ் பாடி. அவ்வளவுதான். சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்து எஸ்எஸ்சி பத்தி கொடுத்திருப்பாங்க. இந்த பாக்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லப்பா. அது இந்த பாக்ஸ் வந்து ஒவ்வொரு, அதாவது குரூப் பிக்கு எவ்வளோ, குரூப் சிக்கு எவ்வளோ, இதெல்லாம் பேசிக் சேலரி வச்சு போட்டிருப்பாங்க. இந்த பாக்ஸை தயவு செஞ்சு அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இந்த இது தேவையே இல்லை. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையம். சரி, ரைட்டு. அதே தான்ப்பா. என்ன அப்படின்னா, ஆர்டிகல் 324 தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லுது. இதுல மெயினா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன். சரியாப்பா? எம்எல்ஏ எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன். எம்பி எலெக்ஷன் வந்து நாடாளுமன்றத்துக்கு நடக்கிறது, எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து சட்டமன்றத்துக்கு நடக்கிறது. இது ரெண்டுமே யாரு நடத்துவாங்க அப்படின்னா, மத்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. மத்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. இதுவே வந்து இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது பஞ்சாயத்து எலெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா. பஞ்சாயத்து எலெக்ஷனை யாரு நடத்துவாங்க அப்படின்னா, மாநில பணியாளர் தேர்வாணையம் நடத்துவாங்க. சரியா? மாநில பணியாளர் தேர்வாணையம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் வந்து நடத்துவாங்க. சரியாப்பா? நீங்க எம்எல்ஏ எலெக்ஷன் அப்படின்னோடனே டக்குன்னு மாநில பணியாளர் தேர்வாணையம் போட்டக்கூடாது. எம்எல்ஏ எம்பி 2 எலெக்ஷனும் தேர்தல் ஆணையம், டெல்லியில இருக்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் தான், சாரி தேர்தல் ஆணையம், மத்திய பணியாளர் தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் மட்டும் யாரு நடத்துவாங்கன்னா, மாநில பணியாளர் தேர்தல் ஆணையம் நடத்துவாங்கப்பா. சரியா? இது மட்டும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து சிஏஜி, இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், 148 ஆர்டிகிள். சோ இவரை பத்தி நம்மளுக்கு தெரியும். அதாவது மாநில அரசுக்குன்னு தனியா ஒரு தணிக்கை துறை கிடையாது, ஒன்றிய அரசு சார்பா தான் மொத்த தணிக்கை துறையும் இருக்கு. சரியா? இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாக்கே வந்துட்டு இவர் தான் வந்து ஒரு தணிக்கையாளர். எல்லாமே ஆடிட் பண்றது இவர் தான். ஒரு சின்ன நிறுவனங்கள்ல இருந்து எல்லா விஷயத்தையும் ஆடிட் பண்றது இவர் தான். சோ நீங்க இதுல பாத்தீங்கன்னா கூட சொல்லுவாங்க, நாடாளுமன்றத்துல ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் சொல்லி இது வந்து சிஏஜியோட அறிக்கை, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரியா? இப்போ நம்ம கூட பார்த்தோம், சிறுதானியங்களுக்காக தமிழ்நாடு அரசு 54.22 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்ப வந்து இதுல வந்து அறிக்கை நிகழ்த்துறாங்க. இதுல ஒருவேளை 30 கோடி தான் செலவழிக்கப்பட்டிருக்குன்னா மிச்சம் 20 கோடி எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் எழுப்பணும் அப்படின்னா இவங்க எழுப்பலாம். ஏன்னா சிஏஜி அறிக்கையை யூஸ் பண்ணி. இதுதான் வந்து இவங்க மெயினா சொல்லிட்டு கூடியது. இதனால் இவர் வந்து முக்கியத்துவம் கொண்ட அலுவலர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொண்ட அலுவலர்னு சொல்லி சொல்றாங்க. இது ஆக்சுவலா
மிகன் வரும்னு சொல்லி நாங்க பாத்துட்டு இருந்தோம். ஆனா புது அப்டேட்லயுமே முக முக்கியத்துவம் தான் கொடுத்திருக்காங்க. இது என்ன கான்செப்ட்ல, அதாவது இவர் வந்து ஒரு இந்தியாவோட ஃபேஸ் மாதிரி இருக்காரா, அதாவது எல்லா ஆடிட்டும் பண்ணி கொடுக்கறதுனால இந்தியாவோட ஃபேஸா திகழ்றாரா அவரு அப்படின்ற கணக்குல கொடுத்துருக்காங்களான்ற கான்செப்ட் பத்தி நம்மளுக்கு தெரியல. பட் அப்டேட்டட் வெர்ஷன்லயும் முக முக்கியத்துவம் தான் கொடுத்துருக்காங்க. சரியா, அதனால அதை அப்படியே படிச்சுக்கிடுவோம், வேற வழி இல்லை. அதாவது அரசமைப்பின்படி முக முக்கியத்துவம் கொண்ட அலுவலராக யார் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா அது வந்து தலைமை கணக்கு தணிக்கையாளர். சரியாப்பா, இதர இதர 4 அரண்கள். சரியா, கணக்கு தணிக்கையாளரும் ஒரு முக்கியமான அரசமைப்பு அரண்கள் தான் ஒரு முக்கியமான ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிற அரண்கள் எது எதுனா உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம். சரியாப்பா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்திய அரசோட முக்கியமான அரண்கள். அடுத்து பாருங்க, நிதி நிர்வாகம் கொடுத்திருப்பாங்கப்பா. சரியா, இது ஃபுல்லா கதை தான்ப்பா. நிதி நிர்வாகம் வந்து அந்த பொதுத்துறை நிறுவனங்களை மேலாண்மை செய்யறது, இது எல்லாமே நம்மளுக்கு கதை தான். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த தான் முக்கியம். புதிய வளரும் போக்குகள் இந்திய நிதி நிர்வாகம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்திய நிதி நிர்வாகம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்துது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா, 2வது பாயிண்ட் வளர்ச்சி சாரா செலவினங்களை குறைத்தல். இது ரொம்ப முக்கியமானதுப்பா. சரியா, எதெல்லாம் வந்து இப்போதைக்கு தேவையில்லாத இதா இருக்கோ அது எல்லாத்தையுமே நீக்கிறது. இதுக்குதான் வந்துட்டு அடிக்கடி சொல்றாங்க, நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் முக்கியம், டேட்டாஸ் முக்கியம், டேட்டாஸ் முக்கியம்னு சொல்லிட்டு. எதுக்காக டேட்டாஸ் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு இப்ப இந்த வருஷம் நம்ம இருக்கோம், நம்ம வேலை இல்லாம இருக்கோம். சரியா, அப்போ வந்து நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கோம். அப்போ அடுத்த வருஷம் வந்து நம்மளுக்கு வேலை கிடைச்சிருது. சரியா, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருது. அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து வறுமை கோட்டுக்கு மேல உள்ளவங்களா நம்ம வந்துருவோம். சரியா, அப்போ அவங்களுக்கும் வந்து ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த சலுகைகள் வந்து போயிட்டு இருக்கும். யாரு, வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களோட சலுகைகளும் போயிட்டு இருக்கும். சோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதான் வளர்ச்சி சாரா செலவினங்களை குறைத்தல். இன்னொன்னு என்னன்னா, ஜீரோ ஸ்பேஸ் நிதிநிலை அறிக்கைப்பா. அதாவது பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட், எவ்வளவு வரவு வருதோ அதுக்கு தகுந்த செலவு வர்றதா, செலவழிக்கிறதா என்ன அப்படின்னா பற்றாக்குறை இல்லாத பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து நிர்வகிக்கிறது யாருன்னா நிதி நிர்வாகம் தான். சரியா, அடுத்து வேற இதுல எதுவும் இல்ல. நம்ம இந்த தாராளமயம் கட்டுப்பாடுகளை அகற்றுதல் வேற இதுல முக்கியமானது இல்லப்பா. அது 2 தான் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட். சரியா, சரி ரைட்டு. அடுத்து பாருங்க, நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் செயல்முறைகள், நிதி அறிக்கை தாக்கல் செய்தல், அதாவது நிதி அறிக்கை தயாரிக்கும் செயல்முறைகள். சரியா, நிதிநிலை தாக்கல் காலத்தில் இருந்து 6 மாதங்களுக்கு முன்பாகவே, அதாவது செப்டம்பர் அக்டோபர் மாதங்களிலேயே இந்த அமைச்சகத்திடமிருந்து சுற்றறிக்கை பெறப்பட்டதும் தொடங்குகிறது. சரியாப்பா, நம்ம பிப்ரவரி மாசம் எப்பயுமே நிதிநிலை அறிக்கை வெளியிட்டுருவாங்க. சோ அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த நிதிநிலை அறிக்கையை தயார் பண்றது, தாக்கல் செய்ய தயார் பண்றது ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பொதுவா செப்டம்பர் அக்டோபர் மாதம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நிதி ஆண்டுப்பா. நிதியாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1960 தான் முதல் நவீன நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சரியாப்பா, 1860 முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 1866க்கு முன்னாடி வரையும் மே 1ல இருந்து ஏப்ரல் 30 வரை தான் நிதியாண்டு அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கு. 1866 இருந்து தான் இப்போ நம்ம புது கணக்கு தொடங்கணும்னு சொன்னோம்ல, அதுல வந்து ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரையும் ஒரு நிதியாண்டு அப்படின்றது கணக்கிடப்படுது. சரியாப்பா, அதாவது 866க்கு முன்னாடி வரையும் மே 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரை, 1866ல இருந்து ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரை, இப்ப கரண்டா நம்ம நம்ம செயல்படுத்திட்டு இருக்க நிதியாண்டு வந்து இதுல வந்திருக்கும். சரியா, இப்ப நம்ம கரண்டா செயல்படுத்திட்டு இருக்க நிதியாண்டு 1866ல இருந்து வந்ததுதான். சரியா, சரி ரைட். அடுத்து பாருங்க, வரி வகைகள். நேரடி வரி, மறைமுக வரி. அரசுக்கு நேரடியாக செலுத்துவது நேரடி வரி. இல்ல ஒரு பொருட்கள் உள்ள செலுத்தி, அதாவது ஒரு பொருட்களுக்கு வரி விதிச்சு அந்த பொருட்களை நம்ம காசு கொடுத்து வாங்கும் போது அது அரசுக்கு செல்லக்கூடிய வரி வந்து அது மறைமுக வரி. சரியா, இப்ப நேரடி வரி எல்லாம் பாருங்க, வருமான வரி, செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாயங்கள் வரி, பங்கு பரிவர்த்தனை வரி. அடுத்து மறைமுக வரிகள்லாம் பாருங்கப்பா, சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்க வரி, பொருட்கள் மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி. இதான் ரொம்ப முக்கியம். சரியாப்பா, ஜிஎஸ்டியை பொறுத்தவரை இது வந்து மறைமுக வரி. ஆனா என்னன்னா, அதாவது பன்முகத்தன்மை கொண்டது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியாப்பா, ஒரு முனை வரி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மறைமுக வரி, இன்னொன்னு ஒரு முனை வரி.
ஆனா பன்முகத்தன்மை கொண்டது. இது மூணுக்கும் நீங்க டிஃபரன்ஸ் பாத்துக்கணும். பன்முகத்தன்மை கொண்டது அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் பாத்துக்கணும். இப்ப என்னப்பா, அதாவது மறைமுக வரி, இது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு தோசை வாங்குறோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. நம்ம தோசைக்கான அமௌண்ட் தான் கட்டுவோம். அதுல மறைமுகமா ஜிஎஸ்டி சொல்லி வரி எடுத்துப்பாங்க. சரியா? அதனால மறைமுக வரி. ஒருமுனை வரி அப்படின்னா என்னன்னா, இப்போ அதாவது காஷ்மீர்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரையும் ஒரே டாக்ஸ் தான் கட்டிட்டோம்னா, ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம இறங்கி டாக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. இது வந்து இந்த லாரி டிரைவர்ஸ் ஓனர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குள்ள என்டர் ஆகும் போதும் அவங்களுக்கான சுங்க வரி வந்து கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஆனா இது வந்து ஸ்டார்டிங்ல ஒரே ஒரு வரி கட்டிட்டா போதும், காஷ்மீர் வரையும் நம்ம டைரக்டா நம்மளோட பொருட்களை குட்ஸ் வந்து எடுத்துட்டு போய்க்கலாம். சரியா? இது பேரு தான் ஒருமுனை வரி. ஆனா நம்மளுக்கு வந்து போடுறாங்களே 0%, 5%, 12, 18, 28 சொல்லி இத்தனை பெர்சன்டேஜ்ல வரி போடுறாங்களப்பா, அது வந்து பன்முக தன்மை. சரியா? இது மூணு மாத்தி மாத்தி கேட்பாங்க. இது வந்து ஒருமுகத்தன்மை கொண்டது, பன்முகத்தன்மை கொண்டது, இருமுனை வரி, இப்படி எப்படி குழப்பினாலும் நீங்க மேட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, முத்திரை வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா மறைமுக வரி. மெயினா விற்பனை வரி மறைமுக வரி. இது அடிக்கடி கேட்கறாங்க. ஏன் கேட்கறாங்கன்னு தெரியல, பட் அடிக்கடி கேட்கறாங்கப்பா. நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, ரைட். அடுத்து பாருங்க, அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகள் மாநிலத்துக்குள்ள இரு மாநிலங்களுக்கு இடையே. சரி, அப்ப மாநிலத்துக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி, மத்திய பொருட்கள் மற்றும் மத்திய ஜிஎஸ்டி எது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, மாநில ஜிஎஸ்டி வரி இது ஃபுல்லா மாநிலங்களுக்கு வரக்கூடியதுப்பா. சரியா? மாநில பொருட்களுக்கான விதிக்கப்படக்கூடிய வரிகள், மதிப்பு கூட்டு வரி, விற்பனை வரி, கொள்முதல் வரி, பொழுதுபோக்கு, ஆடம்பர, லாட்டரி. மெயினா இந்த லாட்டரிக்கான வரி. ஆக்சுவலா என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்ப மது சார்ந்து அதிகமான பிரச்சனை வந்து எதிர்ப்பு வந்து எழுது. அப்ப மதுவுல இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எதுல அதை ரெக்டிஃபை பண்ணலாம்னு யோசிக்கும் போது லாட்டரியை வந்து அறிமுகப்படுத்தலாமான்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. பட் அது வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. சரியாப்பா? அப்ப லாட்டரி வரி அப்படின்றது கவர்மெண்ட் வந்து அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டா வசூல் பண்ணக்கூடியது. மாநிலங்களுக்கான கூடுதல் தீர்வை நம்ம இதுக்கு கட்டுறோம்லப்பா, பெட்ரோல் கட்டுறோம்ல, செஸ் வரி அப்படின்னு சொல்லிட்டு செஸ் டாக்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே போவாங்க செஸ்ன்னு சொல்லிட்டு. கிருஷி கல்யாண் செஸ், அதாவது விவசாயிகளுக்கான வரி, ஸ்வச் பாரத் செஸ், தூய்மை பாரத வரி. சரியா? இததான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மத்திய பொருட்கள் மற்றும் சேவை வரி, மத்திய ஜிஎஸ்டி, சுங்க வரி, கூடுதல் சுங்கவரி. சுங்கவரின்னு வந்துட்டாவே அதுல ₹1 கூட நம்மளுக்கு ஸ்டேட்டுக்கு வராதுப்பா, எல்லாமே சென்ட்ரல் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டோல்கேட்ல கட்டுறதும் அது வந்து சுங்கவரி தான். சரியா? அது ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ₹1 கூட ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வராது. அடுத்து சேவை வரி, ஈடு செய் வரிகள், கூடுதல் சுங்கவரி, கூடுதல் கல்வி மற்றும் இடைநிலை மேல்நிலை பள்ளி தீர்வைன்னு சொல்லியிருப்பாங்க. அது போக 2 மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்து கொள்ள வேண்டியது. சரியா? என்னென்ன அப்படின்னா ஒருங்கிணைக்கப்பட்ட பொருள்கள் மற்றும் சேவை வரிகள், மெயினா ஜிஎஸ்டி. நம்ம எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு போடுவோம்லப்பா, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. புக் பேக் பார்த்துடலாமா? அனைத்து இந்திய பணிகள் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் அனைத்து இந்திய பணிகளின் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வுக்குழு தலைவர் பா. அதாவது இந்திய அரசு பணிகளோட உறுப்பினரை தேர்வு செய்யறது யாருன்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவோட தலைவர். இதுவே ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவரை நியமனம் செய்யறது யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர். சரியா? இது ரெண்டையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். அடுத்து மத்தியில் குடிமை பணியிடங்கள் நியமனங்களுக்கு பொறுப்பான ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வுக்குழு என்பது எது அப்படின்னா அரசமைப்பால் அனுமதிக்கப்பட்டது. சரியா? கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு குழுவின் உருவாக்கம் அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது. அதேதான். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு கொடுத்திருக்காங்க. இவை அனைத்தும் எல்லாமே ஆன்சர்ப்பா இதுக்கு. சரியா? குடிமை பணிகளுக்கு தேர்வு மூலம் நியமனம் செய்தல், கடமையை நிறைவேற்றும் போது ஏற்படும் செலவுகளை ஏற்பதற்காக குடியரசுத் தலைவரிடம் அறிவுறுத்துதல், தேவைப்பட்டுச்சுன்னா குடியரசுத் தலைவரோட நிதியிலிருந்து இவங்க வாங்கிக்கலாம். அடுத்து குடிமை பணியாளர்களுக்கு எதிராக குடியரசுத் தலைவர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தல், எல்லாமே இருக்குப்பா. சரி, அடுத்து ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் உறுப்பினர்களின் காலம் முடியும் முன்னரே அவர்களை பதவி நீக்கம் செய்வது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னா, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட உறுப்பினர்களோட பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்யறது அப்படின்னா உச்ச நீதிமன்ற பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய முடியும். இப்ப வந்து நம்ம மாநிலத்துக்குன்னு எடுத்துக்கிட்டா
குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செஞ்சுக்கலாம். ஆளுநர் நியமிக்கலாம், குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். இதுவே ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் வரும்போது உச்ச நீதிமன்றத்தோட பரிந்துரையின்படிதான் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பண்ண முடியும். அவரா வந்து பதவி நீக்கம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மீது எதுவும் குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படின்னா உச்ச நீதிமன்றத்திட்ட போகும். உச்ச நீதிமன்றம் அதை விசாரிச்சு அவர் பரிந்துரை கொடுத்ததுக்கு அப்புறம் தான், உச்ச நீதிமன்றம் பரிந்துரை பண்ணதுக்கு அப்புறம் தான் குடியரசுத் தலைவர் வந்து நீக்க முடியும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டதில் எது அனைத்து இந்திய பணி அல்லன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்திய பொருளாதார பணி வந்து அனைத்து இந்திய பணி இல்ல. நம்மளுக்கு IAS, IPS, IFS. இதுல IFS தான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் சரியா நம்மளுக்கு துவங்கப்பட்டது. இந்த IAS ஓட ஒரு பிரிவு தான் இந்திய பொருளாதார பணி. சரியாப்பா? சரி, ரைட்டு. இந்த IAS பிரிவு அதிகாரிகள் இந்த IAS பிரிவு ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸாம் எழுதி இந்திய வெளியுறவு பணிக்கு போகலாம். சரியா? ரைட். அடுத்து 7வது பாருங்க, கீழ்கண்டதில் எது ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சட்டப்பூர்வமான பணி அல்லன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மாநில தேர்வாணைய செயல்களை கண்காணித்தல். அடுத்து, புதிய அனைத்து இந்திய பணியை எவ்வாறு உருவாக்கலாம் அப்படின்னா ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை ஆலோசித்து உருவாக்கலாம். யாருடைய விசாரணையின் அடிப்படையில் மாநில அரசு பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்படலாம்னா உச்ச நீதிமன்றத்தோட அனுமதியின்படி. அடுத்து, இந்தியா தற்காலிக நிதியிலிருந்து ஏற்கப்படும் செலவுகள் என்ன அப்படின்னா பல மாநிலங்களில் இருந்து வரும் பங்களிப்புகளை ஈடு செய்வதன் மூலம். இதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது தற்காலிக நிதியிலிருந்து ஏற்படும் செலவுகள், அதாவது தற்காலிக நிதின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா அதாவது அவசரகால நிதி, தற்கால நிதின்னு சொல்லி 2 இருக்கும். அவசரகால நிதி வந்து எப்பயுமே குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். இதுவே தற்கால நிதி வந்து எப்படி கலெக்ட் பண்ணி வைப்பாங்கன்னா பல மாநிலங்களிலிருந்து வர்ற பங்களிப்பு, வரி பங்களிப்பை வந்து கலெக்ட் பண்ணி இவங்க வச்சுட்டு அதை வந்து அடுத்து இவங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. சரி, அது கீழ்கண்ட எந்த முன்வரைவு நாடாளுமன்றத்தின் நிதிநிலை அறிக்கையோடு சேர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படின்னா நிதி சட்ட முன்வரைவு மற்றும் ஒதுக்கீடு சட்ட முன்வரைவு. அடுத்து 12வது, அரசமைப்பில் மத்திய அரசு பல வரிகளை விதித்து வசூல் செய்து அதை மாநிலங்களோடு பகிர்ந்தளிக்கிறது. இதில் எந்த அரசமைப்பு அதிகாரம் மாநிலங்களுக்கு வரிகளை பகிர்வதற்கு முடிவெடுக்கிறது அப்படின்னா நிதி ஆணையம். சரியாப்பா? நிதி ஆணையம் தான் முடிவெடுக்குது. சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். நாடாளுமன்றம் பல்வேறு வழிகளில் நிதியை கட்டுப்படுத்துகிறது. அவற்றில் கீழ்காணும் எந்த பட்டியல் தவறுன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணது மிஸ்டேக். எல்லாமே சரிதான். என்னன்னா மத்திய மாநில நிதிநிலை அறிக்கையை தயாரித்து தாக்கல் செய்தல், தீர்வை வரி விதித்து வசூலிக்கிறது, இந்திய பொது நிதியிலிருந்து செலவு செய்யும் நிதியை அனுமதிக்கிறது. எல்லாமே தான் வரும். சரியா? அடுத்து, 2 அல்லது அதிகமான எண்ணிக்கையிலான மாநிலங்கள் கூட்டு பணியாளர் தேர்வாணையம். இப்ப 2 ஸ்டேட் இருக்குன்னா 2 ஸ்டேட்டுக்கும் ஒரே தேர்வாணையமா வச்சு 2 ஸ்டேட்டுக்கும் பணியாளர்களை பிரிச்சுக்கிறது. சரியா? அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதை எப்படி தொடங்கலாம் அப்படின்னா தொடர்புடைய மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் பெற்று நாடாளுமன்றம் மூலம் அமைத்திட முடியும். அதான். சரியாப்பா? இப்ப நம்ம கேரளாக்கு தமிழ்நாடுக்கு 2க்கும் ஒரே தேர்வாணையமா வச்சிருவோம். எதுக்கு 2 செலவுன்னு நினைச்சாங்க அப்படின்னா 2 மாநில சட்டமன்றங்களும் ஓகேன்னு ஒப்புதல் கொடுத்து அதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் இதை கொண்டு வர முடியும். சரியா? ரைட். ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய அமைப்பான அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1926. அடுத்து, நாடாளுமன்றம் பொதுவாக 3 கூட்டத்தொடர்களை கொண்டது. கீழ்காண்பவற்றுள் தவறாக எது பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னா இளவேநீர் கூட்டத்தொடர் அப்படின்றது ஒண்ணு நடக்காது. சரியாப்பா? அடுத்து, ஏன்னா நம்மளுக்கு பட்ஜெட் மழைக்காலம், குளிர்காலம். இப்ப கரண்டா வந்துட்டு நம்மளுக்கு ஆகஸ்ட் மாசம் நடைபெற்று இருக்கிறது வந்துட்டு மழைக்கால கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. சரியாப்பா? அடுத்து, மக்களவை மாநிலங்களவையை விட உயர்ந்தது. ஏனெனில் இவை அனைத்தும் எல்லாமே சரி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு, அமைச்சரவை குழு மக்களவைக்கு கட்டுப்பட்டது. மக்களவை நிதிநிலை அறிக்கையை கட்டுப்படுத்துகிறது. கரெக்ட் தான். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு கூட்டு தேர்வாணையம் என்பது அதேதான் திரும்ப வந்திருக்கு. ரிப்பீட்டட் கொஸ்டின். சம்பந்தப்பட்ட மாநிலம் கூட்டு தேர்வாணையம் உருவாக்க தீர்மானம் இயற்றிய பின் நாடாளுமன்றத்தால் உருவாக்க முடியும். ரைட்டுப்பா? இன்னைக்கு 6th லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல்லா. சரி, அப்ப 6th லெசன் ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து 7th 8th இந்த 2 லெசன் முடிச்சிட்டோம்னா 12th பாலிட்டி வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். சரியாப்பா? நீங்க வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு ஓயாத அலைகள் டெஸ்ட்டுக்கு நீங்க அப்படியே சேர்த்தாப்புல படிச்சுக்கலாம். ஸோ நல்லபடியா படிங்க, கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடலாம்ப்பா. நன்றி.